ஓகேப்பா. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்கலைன் எர்த் மெட்டல். அல்கலைன் எர்த் மெட்டலோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் ஆர் லெஸ் ரியாக்டிவ் தென் அல்கலி மெட்டல்ஸ். த ரியாக்டிவிட்டி ஆஃப் எலமெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆன் கோயிங் டவுன் த குரூப். அல்கலி மெட்டல்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட ரியாக்டிவிட்டிங்கிறது என்ன பண்ணு பார்த்தோன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். என்ன ரீசன் சார்? ஒய் இந்த அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் ஆர் ஹாவ் அ லோ ரியாக்டிவிட்டி பார்த்தோன்னா இந்த குரூப்பில் இருக்கும்போது அந்த வேலன்ஸ் எலக்ட்ரானுங்கிறது 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ 2 எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரானை நம்ம வெளில எடுக்கும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், ரியாக்ஷனுக்கு ஃபுல்லாக நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ ஒன்லி இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்கலைன் எர்த் மெட்டல் ஆர் லோ ரியாக்டிவ் தென் அல்கலி மெட்டல்ஸ். தென் ரியாக்டிவிட்டி டுவோர்ட்ஸ் த ஹாலஜன்ஸ். ஹாலஜன்ஸ் கூட எப்படி ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகுதுங்க பார்க்க போகிறோம். ஆல் த அல்கலைன் எர்த் மெட்டல் ஆர் கம்பைன்ட் வித் ஹாலஜன் டு எலிவேட்டட் டெம்பரேச்சர் ஃப்ரம் தர் ஹாலைட்ஸ். ஸோ என்ன பண்ணு பார்த்தோன்னா ஹாலஜன்ஸ் கூட ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகிட்டு they need certain temperatures. So temperature environment நமக்கு என்ன கிடைக்குன்னா metal halide compound கிடைக்கும். ஓகேவா? So M stands for alkali metal, then X stands for halogen. We will get metal halide or metallic halide. MX2ங்கிற காம்பவுண்ட் என்ன பண்ணா ஒரு மெட்டலும் 2 ஹாலஜனும் சேர்ந்துருக்கும். ஏன் சார் 2 ஹாலஜன் இருக்குன்னு பார்த்தோன்னா பிகாஸ் the valency of alkaline earth metal is 2. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், பெரிலியம் ஆக்சைடு எடுத்திருக்கோம். பெரிலியம் ஆக்சைடு கூட பெரிலியம் என்ன பண்ணால் ஃப்ளூரின் கூட சேர்ந்துருக்கும். குளோரின் கூட பெரிலியம் கூட சேர்ந்து BeCl2ங்கிற காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணலாம். ஃபார் அந்த மெக்னீஷியம் குளோரின் கூட சேர்ந்து MgCl2ங்கிற காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணலாம். மெக்னீஷியம் புரோமைடுங்கிற ஹாலஜன் காம்பவுண்ட் என்ன பண்ணலாம், இட் வில் பி ஃபார்ம். ஓகே. தென் a thermal decomposition of a sodium borate is the best route of the preparation of a beryllium fluoride and beryllium chloride is conveniently made from the oxide. ஸோ இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணது காம்பவுண்டை பெரிலியம் குளோரைடை ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தோன்னா சோடியம் ஃப்ளூரைடுங்கிற காம்பவுண்ட்லேருந்து கூட எடுத்துக்கலாம். ஓகே. the next one reactivity towards hydrogen. Reactivity towards hydrogen கூட எப்படி ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகுது. all the elements except beryllium combine with hydrogen on heating to form their hydrate in the general formula MH2. ஒன்றும் இல்லைப்பா, ஹைட்ரஜன் காம்பவுண்ட் என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தோன்னா ஹைட்ரஜன் பெரிலியம் கூட சேர்ந்து they are form a compound. that compound are called hydrides. என்ன காம்பவுண்ட் சொல்கிறோம்? ஹைட்ரைட். ஸோ அதோட ஜெனரல் ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா MH2. MH2 ஒரு மெட்டலும் 2 ஹைட்ரஜனும் என்ன பண்ணியிருக்குன்னா சேர்ந்துருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பெரிலியம் ஹைட்ரைட். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஹைட்ரஜன் டேரெக்டாக ஹைட்ரஜன் பெரிலியம் கூட டேரெக்டாக ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகாது. ஸோ எப்படி நம்ம இன்னொரு கன்வர்ஷன் இல்லாமல் எடுத்திருக்கோம். எப்படின்னு பாருங்களேன், பெரிலியம் குளோரைடு எடுத்திருக்கோம். பெரிலியம் குளோரைடு கூட லித்தியம் அலுமினியம் டெட்ராஹைட்ரேட்டுங்கிற சப்ஸ்டன்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போது இங்கே இருக்கிற அந்த பெரிலியம் ஹைட்ரஜன்ஸ் அப்சர்வ் எடுத்துகிட்டு டு ஃபார்ம் பெரிலியம் ஹைட்ரைட் அண்ட் லித்தியம் குளோரின் அப்சர்வ் பண்ணிவிட்டு லித்தியம் குளோரைடாக கன்வெர்ட் ரிமைனிங் அலுமினியம் குளோரைடுங்கிற காம்பவுண்ட் நமக்கு என்ன பண்ணால் கிடைக்கும்ப்பா. ஓகே. தென் அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் அடுத்து என்னென்னு பார்த்தோன்னா யூசஸ் ஆஃப் அன் அல்கலின் எர்த் மெட்டல். ஸோ அல்கலின் எர்த் மெட்டலோட யூசஸ் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பெரிலியமோட யூசஸ். ஸோ பெரிலியம் எங்கெங்கே சார் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா தே ஆர் யூஸ்ட் இன் எக்ஸ்ரே மிஷின்ஸ். எக்ஸ்ரே மிஷின்ஸில் என்ன பண்ணுறோன்னா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னவா யூட்டிலைஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா இட் இஸ் யூஸ்ட் இன் ரேடியேஷன் விண்டோஸ் ஃபார் எக்ஸ்ரே டியூப் அண்ட் எக்ஸ்ரே டிடெக்டார்ஸ். எக்ஸ்ரே மிஷினில் என்ன பண்ணுறோம், எக்ஸ்ரே டியூப்பில் டிடெக்டாராக இது என்ன பண்ணுறாங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரியும் எக்ஸ்ரே மிஷின். ஃபார் எக்ஸாம்பிள் கை காலெலாம் உடஞ்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா போய் எடுப்போம் இல்லையா, அந்த மிஷின் அதில் டிடெக்டார்ஸ் அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Second thing, the sample holder in X-ray emission studies usually made of beryllium. X-ray diffraction pattern சொல்லிட்டு நம்ம ரிசர்ச்லாம் பண்ணும்போது ஒரு காம்பவுண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறதுலாம் நம்ம பார்ப்போம். ஸோ அதில் சாம்பிளில் ஹோல்ட் பண்ணுற வெசலுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா இந்த பெரிலியமை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்ட் திங், since beryllium is a transparent of energetic particles is used in a build of beam pipe in accelerators. The same அந்த எக்ஸ்ரே மிஷின்ஸில் பீம் பைப்ஸ்லையும் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஃபோர்த் ஒன், because of its low density and diamagnetic nature it is used in various டிடெக்டார் இதில் என்ன இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது டிடெக்ஷன் பர்பஸ்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசன் இஸ் லோ டென்சிட்டி. இந்த டென்சிட்டி ரொம்ப கம்மியானது. தென் செகண்ட் ஒன், மெக்னீஷியமோட யூசஸ். ஸோ ரிமூவல் ஆஃப் சல்ஃபர் ஃப்ரம் அயன் அண்ட் ஸ்டீல். இப்போ நம்ம இது எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அயன் இரும்பில் இருக்கிற எக்ஸ்ட்ரா அந்த சல்ஃபர் கண்டென்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு மெக்னீஷியம் யூஸ் பண்ணுவோம். தென் செகண்ட் ஒன், இட் இஸ் யூஸ்ட் இன் எ ஃபோட்டோகிராஃபி பிளேட் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி. இப்போ இந்த ஃபோட்டோலாம் எடுக்கிறோம் இல்லையா, அந்த பிரிண்டிங் பண்ணுறதுலையும் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. மெக்னீஷியம் அலாய் இஸ் யூஸ்ட் இன் ஏரோப்ளைன் அண்ட் இன் மிசைல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்.
மெக்னாலுனியம்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அலுமினியமோட அல்லாய் மெக்னீஷியமோட அல்லாய் படிச்சிருப்போம். அதில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா மெக்னீஷியம் அண்ட் அலுமினியம் ரெண்டுமே கலந்துருக்கும். இது எங்கே யூட்டிலைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ஏரோப்ளைனோட பார்ட்ஸ் அந்த மிசைல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயும் இதை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. மெக்னீஷியம் ரிப்பன் இஸ் யூஸ்டு இன் த சிந்தசிஸ் ஆஃப் கிரிக்னாட் ரியேஜென்ட் இன் ஆர்கானிக் சிந்தசிஸ். கிரிக்னாட் ரியேஜென்ட்னா நம்ம அடுத்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்க்கும்போது பார்ப்போம். RMgX ஒரு மெக்னீஷியம் ஒரு அல்கைல் குரூப் ஒரு ஹாலஜன் மூணும் சேர்ந்ததாக என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா கிரிக்னாட் ரியேஜென்ட். ஸோ அந்த கிரிக்னாட் ரியேஜென்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூட்டிலைஸாக இருக்குப்பா. தென் இட் இஸ் அல்லாய் வித் அன் அலுமினியம் இம்ப்ரூவ் த மெக்கானிக்கல் அண்ட் ஃபேப்ரிகேஷன் ஆஃப் வெல்டிங் ப்ராப்பர்ட்டிஸ். அதோட மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வெல்டிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. தென் ஆஸ் யூஸ்ட் as a desiccant purpose யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. as a sacrificial anode in controlling a galvanic கரோஷனில் galvanic protectionsக்கு என்ன பண்ணுறாங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மெக்னீஷியம் இவ்வளோ இடத்துல யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மெக்னீஷியம் ரிப்பன் இப்போ வெடிக்கிற முடியும் அதில் மெக்னீஷியம் ரிப்பனுக்கு தான் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. தென் calcium as a reducing agent in the metallurgy of uranium and zirconium. இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்காக யூட்டிலைஸ் பண்ணிட்டுருக்காங்க. ரெடியூசிங் ஏஜென்ட்னா ஒன்றும் இல்லைப்பா, அந்த காம்பவுண்டை ரிடக்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். as a deoxidizer, a desulfurizer or decarbonizer for various ferrous and non-ferrous alloy. ஸோ அது ஒன்றும் இல்லைப்பா, ஃபெர்ரஸ் அல்லாய்னா என்னென்னு பார்த்தோன்னா அந்த அல்லாயில் அயன் இருந்தால் ஃபெர்ரஸ் அல்லாய், அப்படி அயன் இல்லைன்னா நான் ஃபெர்ரஸ் அல்லாய்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சிடைசர் நடக்காமல் சல்ஃபனைஸ் எல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்காக யூட்டிலைஸ் பண்ணுறோம். தென் இன் மேக்கிங் சிமெண்ட் அண்ட் மோர்டார் டு பி யூஸ்ட் இன் ஏ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நம்ம சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, சிமெண்ட்டில் கால்சியம் கண்டென்ட்டுங்கிறது யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். தென் ஆஸ் எ கெட்டர் இன் ஏ வேக்யூம் டியூப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கால்சியம் கண்டென்ட் அந்த யூட்டிலைஸ் அந்த காம்போனன்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. டீஹைட்ரேட்டிங் ஆஃப் ஆயிலில் இருக்க வாட்டரை டீஹைட்ரேட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். இன் ஃபர்டிலைசர் இன் கான்க்ரீட் அண்ட் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் POPன்னு சொல்ல முடியாது, அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ப்ரிப்பேர் பண்ணவும் யூஸ் ஆகுது. தென் நெக்ஸ்ட் யூஸஸ் ஸ்டான்சியம். இங்கே ஸ்டான்சியம் 90 இஸ் யூஸ்ட் இன் கேன்சர் தெரப்பி ட்ரீட்மெண்ட்டில் இந்த ஸ்டான்சியம் 90ங்கிற ஐசோடோப்பை யூஸ் பண்ணுறாங்க. தென் ஸ்டான்சியம் 87 அண்ட் ஸ்டான்சியம் 86 their ratios are common. இது எங்கே காமனாக அது எங்கே யூட்டிலைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா in a marine investigations as well as in a teeth tracking animal migrations or in a criminal ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா இதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மெரைனில் இப்போது ஆழ்கடலில் என்ன இருக்குங்கிறத அந்த மாதிரியான இதுலையும் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஒரு டீத் ஒரு சில இதெல்லாம் அந்த ஒரு சில அனிமல் வந்து இது இத்தனை செஞ்சுரி சேர்ந்தது இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்க யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. அதே போல் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லேயும் யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தென் டேட்டிங் ஆஃப் ராக், இந்த பாறையை உடைக்கிறதுக்கும் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஆஸ் எ ரேடியோ ஆக்டிவ் tracer in determining the source of an archaeological material such as timber and coin. அந்த இப்போ சொல்கிறோம் இல்லையா, இந்த காயின் வந்து இந்த இத்தனை நூற்றாண்டை சேர்ந்தது, இந்த மரம் வந்து இத்தனை நூற்றாண்டை சேர்ந்தது, இப்போ கூட அந்த பெரம்பலூரில் டைனோசர் முட்டை எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் எந்த மாதிரியான எந்த செஞ்சுரியை சேர்ந்ததுங்கிறத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு இது யூஸ் ஆகும். தென் லாஸ்ட் ஒன் பேரியம் இஸ் யூஸ்ட் இன் மெட்டலர்ஜி அண்ட் காம்பவுண்ட் யூஸ்ட் இன் பைரோடெக்னிக்ஸ், பெட்ரோலியம் மைனிங் அண்ட் ரேடியாலஜி. பைரோடெக்னிக்ஸுங்கிறது ஒன்றும் இல்லைப்பா, ஹீட்டை யூஸ் பண்ணி பண்ணுற டெக்னிக்ஸ் பைரோடெக்னிக்ஸ்னு சொல்லுவாங்க. அங்கே பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் திங், எ டீஆக்சிடைசர் இன் காப்பர் ரிஃபைனிங். காப்பரை சுத்தப்படுத்துகிற ஆக்சிடைசர் நடக்காமல் இருக்கிறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. இட் அலாய்ஸ் வித் நிக்கல் ரேடியலி எமிட் எலக்ட்ரான்ஸ், ஹென்ஸ் யூஸ்ட் இன் எலக்ட்ரான் டியூப் அண்ட் ஸ்பார்க் இன் எ பிளக் ஆஃப் எலக்ட்ரோட் பிளக்குக்கும் இதை என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பார்க் அந்த நெருப்பு உருவாகிறதுக்கும் யூட்டிலைஸ் பண்ணுறோம். தென் ஃபோர்த் ஒன், ஆஸ் அ scavenger to remove a last traces of oxygen and other gases in a television and other in a electronic tube. ஸோ அந்த டெலிவிஷன்ஸ் அந்த டியூப்லேயுமே டிவி அந்த பிக்சர் டியூப் அந்த மாதிரி இதுலையும் யூட்டிலைஸ் பண்ணுறோம். அண்ட் ஐசோடோப் ஆஃப் பேரியம் 133 is used as a source in the calibration of a gamma ray detectors in nuclear chemistry. Gamma rays detect பண்ணுறதுக்கும் இதை நாம் யூட்டிலைஸ் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் uses of radium. It is a self-luminescence paint for your watches, nuclear panels and aircraft switches, clock and instrument dials. ஒரு சில வாட்சில் பார்த்தா நைட்டில் பார்த்தோன்னா லைட் எரியிற மாதிரி தெரியும் பார்த்தீங்களா. ஸோ அதில் இந்த ரேடியம் என்ன பண்ணுறாங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிட்டு செல்ஃப் லூமினிசன்ஸ் தானாகவே என்ன பண்ணு பார்த்தோன்னா லைட்டை எமிட் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா. ஸோ இந்த யூசஸ் எல்லாமே ஒரு முக்கியமான 3 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. எல்லா யூசஸுமே பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.